ஃப்ரெண்ட்ஸ், ஐம் நாட் ஏ டிப்ஸ் ப்ரொவைடர், கால்ஸ் ப்ரொவைடர், அப்புறம் இந்த அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து இல்லீகலான விஷயத்துக்கு வந்து நம்ம இந்த 5 இயர்ஸ் வந்து எந்த இதுவும் பண்ணுறதுக்கு எந்த இதுவும் பண்ணதும் கிடையாது, பண்ண போகிறதும் கிடையாது ஃப்யூச்சரில். இப்போ நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக் சேனல் நிறைய வந்திருக்கு. எதையும் நம்பாதீங்க. இப்போ நான் லோகோ சேஞ்ச் பண்ணிவிட்டேன், நாளைக்கு அவங்களும் லோகோ சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ என்ன பண்ணாலும் வந்து அவங்க முளைச்சிட்டு இருக்காங்க, புதுசாக வந்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் ராக்கெட் மாதிரி சிம்பிள் விட்டு பை அபோவ் சேல் பிலோ அப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு ஃபேக்காக எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது கிடையாது. ஒன்லி பிளெயினாக சார்ட் வியூஸ் இருக்கும், டைரெக்ஷன் இருக்கும், ப்ரைஸ் வந்து மூமெண்டம் இருக்கும், போகிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்றது மட்டும் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த 25,000 கொடுத்தா 50,000 கொடுத்தா 1,00,000 10,000 20 நம்பர் வயசில் போட்டுட்டு சேல் பிலோ அந்த மாதிரி ஹிந்திலே நிறைய விஷயம் இருக்கும். நீங்கள் டிப்ஸ் கால்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லைங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நான் கொடுக்குறதும் கிடையாது, கொடுத்ததும் கிடையாது, கொடுக்க போகிறதும் கிடையாது. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் இந்த கோடு ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை நீங்கள் புதுசாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்குங்க, இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களால் அந்த மாதிரி ஜாயின் பண்ண முடியல, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கும் பாருங்கள், அதில் ஜாயின் பண்ணலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா உங்கள் மொபைல் செட்டிங்ஸ் என்ன சேஞ்ச் ஆகிருக்கலாம், பார்த்து பண்ணிங்க. ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு 100 பேர் 200 பேர் ஜாயின் பண்ணவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு சிலர் ஆள் மட்டும் பண்ண முடியல. ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் தான் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட் எடுத்துகிட்டேன். ஸோ சாரி ஃபார் தட். நெக்ஸ்ட் நம்ம வீடியோ போகலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். டெய்லி நம்ம Nifty 50 பேங்க் Nifty Nifty மார்னிங் அப்டேட் பார்த்துட்டு வரோம். மறக்காமல் உங்களுடைய 400 லைக்ஸ் அபோவ் பதிவு பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்கு போகலாம் வாங்க. Nifty 50 நம்ம நேற்று டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிங்க. நேற்று லைவில் வந்து என்னோடய லெவல்ஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அது ஸ்டடி பர்பஸ்க்காக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ட்ரெண்ட் ஓவராலாக வந்து டவுனில் வந்துட்டுருக்கு. ஓவரால் வந்து ட்ரெண்டு டவுனில் வந்துட்டுருக்கு. இப்போ ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக மேலே போயிருக்கு. ஓகேங்களா, ஸோ ரீடெஸ்ட்மெண்ட்டுக்கு மேலே போயிருக்கு. பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போது சப்போர்ட்டாக இருந்தது, இதில் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இப்போது ஸோ இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிவிட்டு ரியாக்ட் பண்ணுது இந்த இடத்துல. ஓகேங்களா, ஸோ இப்போது கீழே அங்கே ரிவர்ஸ் எங்கே வரும்னா இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்காக வரும். 17,410 அந்த மாதிரி வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்காக ப்ரைஸ் வரும். நெக்ஸ்ட்டு சப்போர்ட் பார்த்திங்கன்னா 17,360 வரலும் சப்போர்ட். அதாவது இங்கேருந்து திரும்ப மேலே புல் பேக் மேலே போகிறதுக்காக ப்ரைஸ் வந்து இங்கேருந்து வரலாம். ஓகேங்களா, ஸோ ப்ரைஸ் 2 இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணலாம். சப்போர்ட் எடுத்து அகைன் உங்களுக்கு அப்மூவ் கொடுத்துச்சு அப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துச்சு மேலே போயிடுச்சு அப்படின்னா அங்கே நீங்கள் திரும்ப நல்ல ஒரு அப்மூவ் பார்க்கலாம். 17,470 அபோவ் வந்து ஒரு பையிங்கான ஒரு வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். ப்ரைஸு ஏன்னா வந்து எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு தெரியாது, எந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு நம்ம அதுக்கேற்ற மாதிரி டெசிஷன் எடுக்கணும். இப்போ இதுக்கு மேலேயே ஓப்பன் ஆச்சு 17,479 அப்போ க்ளோசிங் கொடுக்குது பாடியோட அப்படின்னா நம்ம இங்கேருந்து ஒரு பையிங் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். மேலே வந்து பையிங் சைடு ஏன்னா ஸ்பேஸ் நல்லாயிருக்கு, அப்பர் சைடுக்கான ஸ்பேஸ் நல்லா இருக்குது. ஸோ மேலே வந்து அப்பர் சைடுக்கான மூவ்மெண்ட் பார்க்கலாம். ப்ரைஸு இங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஸோ வெயிட் பண்ணி இங்கேருந்து பை அண்ட் சேலுக்கான வியூ பார்க்கலாம். பர்டிகுலர் இடத்துல வந்து நம்ம வெயிட் பண்ணோம். இல்லை இதையும் தாண்டிக்கே உங்களுக்கு ரெட் கலர் கீழே க்ளோஸ் கொடுக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலில் வந்து நம்ம இந்த சப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணலாம். ஸோ ப்ரைஸு இந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் இப்படி வந்துட்டு அப் மூவ்க்காக வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ Nifty 50ல் ப்ரைஸ் ஸ்கேனில் இது சும்மா சொல்லுவாங்க, இதுக்கப்புறம் பை மேலே போனால் பை இதுக்கு கீழே போனால் கீழே சேல் அப்படின்வாங்க. அப்படிலாம் கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு கீழே போனால் சேல் அப்படின்னு சொன்ன வச்சிங்களேன், எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இதுதான் உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். மேபி இது ரிஸ்கி ட்ரேட் அமையும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்கி ட்ரேட் அமையும். ஏன்னா இதுக்கு சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்காங்க. ஸோ இந்த லெவல் கட் ஆகிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சேல் பண்ணுங்கன்னு சொல்லி சேல் பண்ணுவாங்க. அவங்களோட எஸ்எல்லாம் இங்கே போட்டிருப்பாங்க. இப்போ அவங்க எஸ்எல் ஹிட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போய்ட்டு அவங்களோட எஸ்எல்லாம் ட்ரிகர் பண்ணும். ஓகேங்களா, அப்படி உங்களுக்கு ஆப்போசிட் வியூவில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த லைன் கட் ஆகிடுச்சு வச்சுங்களேன். கட் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். கீழே சஸ்டன் ஆகிட்டு திரும்ப இங்கே லோ ஃபார்மேஷன் பண்ணிங்கன்னா அங்கேருந்து நீங்கள் செல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம். ஆனால் நீங்கள் இதே இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் 17,410 வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் பையிங்கான வியூ பார்த்தா இன்னும் பெட்டராக இருக்கும். எவ்வளோயா ரிஸ்க் எடுக்கணும் நமக்கு வந்து எவ்வளோ எந்த சைடு ப்ரைஸ் ஸ்ட்ராங்காக மூவ் ஆகுதோ அதுக்கப்புறம் நீங்கள் பையிங் சைடுக்காக மூவ் பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த 17,410 வரை நீங்கள் பையிங்காகவே பிளான் பண்ணுங்கள். அதுக்கு கீழே இதெல்லாம் க்ளோஸ் கொடுத்துச்சு, கீழே க்ளோஸ் நெக்ஸ்ட் லெவல் வந்து இங்கே 17,360 வரலும் நீங்கள் பார்க்கலாம் ப்ரைஸ். நீங்கள் சேலிங்கான வியூ பார்க்கலாம் இந்த இடத்துக்கு மட்டும். இல்லை சார் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சேல் பண்ணோம் அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக கீழே வந்துடுங்க. 17,350க்கு கீழே க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் செல்லிங்கான வியூ பார்க்கலாம். இதுக்கப்புறம் இதுக்கு கீழே க்ளோஸ் கொடுத்து அதுவரை நீங்கள் செல்லிங்கான வியூ பார்க்காதீங்க. ஒன்லி ஃபார் பையிங் மைண்ட் செட்டில் இருங்க. எது வரலும் 17,410 410 வரலும் பையிங் சைடில் இருங்க. ஏன்னா இப்போ தான் ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போகும். அதுக்கு கிளியர் பையிங் 17,470 அப்போ வந்து இதெல்லாம் கிளியர் பையிங்கெல்லாம். ஓகேங்களா, ஸோ பார்க்கலாம். நம்ம என்னால் முடிஞ்சது நம்ம லைவ் மார்க்கெட்டில் என்ன லெவல்ஸ் கொடுக்க முடியுமோ அந்த லெவல் கொடுக்குறேன்.
மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராமில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிவிடுங்க. இது நிஃப்டி பேங்க்குடைய சார்ட். இது நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா சேம் இதுவும் அதே மாதிரி தான் ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக கீழே வந்துட்டு இருக்குது. சரி டவுன் டர்ன்லேருந்து ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக மேலே போயிட்டுருக்கு. ப்ரைஸு 40,800 வந்து இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, பேக் டு பேக் பக்கத்துலேயே இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு திரும்ப சப்போர்ட் 2 டைம் சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்குது. இப்போ அவங்க அங்கே இந்த அம்மும் கொடுக்குது. இப்போ இந்த லெவல் கட் ஆச்சுன்னா கூட என்ன ஆகணும், லிட்டில் பிட் கொஞ்சம் கீழே வந்து திரும்ப இன்னொரு டைம் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் வந்து அப்பும் கொடுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது இல்லை பேங்க் நிஃப்டியில். ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் கட் பண்ண உடனே சேல் பண்ணலாம் அப்படின்றவங்க ரிஸ்கி ட்ரேட் பண்ணி நீங்கள் வந்து இந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். இந்த ப்ராஃபிட்டை இல்லை சார் நம்ம ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லை அப்படின்றவங்க வெயிட் பண்ணுங்கள். இந்த ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணிவிட்டு ப்ரைஸை எந்த மாதிரி உங்களுக்கு வருதுன்னு பாருங்கள். ஸோ பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனால் நீங்கள் பையிங்கான வாய்ப்பு பார்க்கலாம். இங்கே இருக்கிற எஸ்எல்லாம் ட்ரிகர் பண்ணுறதுக்காக மேலே ப்ரைஸ் மேலே போகும். அப்போ நீங்கள் வெளியே வந்துடலாம். ப்ரைஸ் எக்ஸிட் 40,800 நீங்கள் வெளியே வந்துடலாம். அப்பர் சைடு போக சொல்லும். ஓகேங்களா? இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய வியூ. ஓகே, நம்ம ஃபின் நிஃப்டியும் பார்த்தலாம் இருங்க. ஓகே, ஃபின் நிஃப்டி பார்த்துங்க ஒரு ரேஞ்சில் வந்து ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லைன் இருக்குது. இந்த லைன் கீழே கட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா இங்கே இமீடியட் வந்து சப்போர்ட் இருக்குது. இந்த இடத்துல 18,050க்கு வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. ஆல்ரெடி நேற்று 2 டைம் சப்போர்ட் எடுத்திருக்காங்க. அகைன் இன்னொரு டைம் சப்போர்ட் எடுக்கிறதுக்காக வரலாம் ப்ரைஸு. அதுக்கப்புறம் திரும்ப வந்து அப்போவுக்கான சான்சஸ் தான் பார்க்கணும். நீங்கள் அதோட பெஸ்ட் நீங்கள் ட்ரெண்ட் லைன் நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு இங்கே பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஈஸியாக உங்களுக்கு இந்த 2 டார்கெட் அச்சீவ் ஆகிடும். இந்த 18,130 வரல மேலே அப்போ ப்ரைஸ் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பையிங் ஆகுது. மார்க்கெட் ரெட்டில் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டாக ஒரு 30 பாயிண்ட்ஸ் 35 பாயிண்ட்ஸ் சம்திங் நெகட்டிவில் காமிக்குது. இருந்தாலும் செல்லிங் சைடு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அந்த ப்ரைஸ்க்கு சப்போர்ட் எடுத்துக்காக வரும். 18,050 அந்த லெவல் வரதுக்காக வரும். அதனால் ரெட்டு காமிக்கலாம். மேபி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உடனே சேல் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். ப்ரைஸ் எந்த மாதிரி ரியாக்ஷன் லோவில் ஃபார்மேஷன் கொடுக்குதா, ஹையர் ஃபார்மேஷன் கொடுக்குதா, மார்க்கெட் வெயிட் சினாரியை வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து அந்த பக்கம் ட்ரேடிங் எடுக்க சான்ஸ் இருக்கும். மொத்தத்தில் இந்த 18,090க்கு அபோவ் வந்து நீங்கள் பையிங் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.